இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய வானிலை ஆய்வறிக்கை 17/4/2025 மதியம் 1:10 வெளியிட்ட ஆய்வறிக்கை. விரிவாக பார்ப்போம். இது இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் ஆய்வறிக்கை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். வட தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. மண்டலம் 14 மேடவாக்கம் 16 சென்டிமீட்டர், மண்டலம் 11 வளர்சர் வாக்கம், மண்டலம் 10 சாலிகிராமம் இதெல்லாம் 11 சென்டிமீட்டர். நெற்குன்றம், கும்மிடிப்பூண்டி தலா 10 சென்டிமீட்டர், மணலி, பொன்னேரி தலா 9 சென்டிமீட்டர், பாரிஸ் மற்றும் மணலி, பள்ளிக்கரணை தலா 8 சென்டிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம், அண்ணா பல்கலைக்கழகம், வளசரவாக்கம், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மண்டலம் 9, நுங்கம்பாக்கம், மண்டலம் பள்ளிக்கரணை 1 சென்னை தலா 7 சென்டிமீட்டர், மேடவாக்கம் மற்றும் செங்குன்றம், சோழவரம், சென்னை நார்த் AWS, பேசன் பிரிட்ஜ், நாராயணபுரம் ஏரி இதெல்லாம் தலா 6 சென்டிமீட்டர். மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. 5 சென்டிமீட்டர்லையும் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2, 1 சென்டிமீட்டர் என்று வேகமாக அறிவிக்கிறேன் அந்த ஊர்களை. நந்தனம், மணலி, மடிப்பாக்கம் மற்றும் கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், அவிந்தகரை, அடையாறு இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். புழல், கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மற்றும் வடபழனி, சென்னை, அயனாவரம், பெரம்பூர், டிஜிபி அலுவலகம், VIT சென்னை இதெல்லாம் 4 சென்டிமீட்டர். எம்ஜிஆர் நகர், தண்டையார்பேட்டை, மேலும் சென்னை சென்ட்ரல், வில்லிவாக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேலும் ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், திருவொற்றியூர், மதுரவயல், சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், எண்ணூர், தாம்பரம், தரமணி, தென்பரநாடு, திருச்சி இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மாதவரம், திருக்காட்டுப்பள்ளி, அண்ணா நகர் மேற்கு, வேளச்சேரி, சிடி மருத்துவமனை, தண்டையார்பேட்டை, துவாக்குடி, மீனம்பாக்கம், கள்ளிக்குடி, கல்லணை, வெம்பக்கோட்டை, மடத்துக்குளம், கொரட்டூர், மணல்மேடு, மயிலாடுதுறை மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் தலா 2 சென்டிமீட்டர். எமரால்டு, நீலகிரி, வத்திராயிருப்பு, விருதுநகர், அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி, மணல்மேடு, மயிலாடுதுறை, செம்பரம்பாக்கம், திருவள்ளூர், தேவாலா, நீலகிரி. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பெரம்பலூர், வால்பாறை, PTO, கோயம்புத்தூர், குன்றத்தூர், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், செங்கல்பட்டு, கொளத்தூர், சென்னை, கீரனூர், புதுக்கோட்டை, சிவகாசி, விருதுநகர், அவலாஞ்சி, நீலகிரி, சிங்கம்புணரி, சிவகங்கை, திருவள்ளூர் மாவட்டம், வில்லிவாக்கம், ARG, குடுமியான்மலை, புதுக்கோட்டை, பூந்தமல்லி, திருவள்ளூர், கொப்பம்பட்டி, திருச்சிராப்பள்ளி, உட்பிரையர் எஸ்டேட், நீலகிரி, கொளப்பாக்கம், செங்கல்பட்டு, பூந்தமல்லி, திருவள்ளூர், செருமுள்ளி, நீலகிரி, கொரட்டூர், சென்னை இதெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர். அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமாளி பகுதியில் கரூர் பரமத்தில் 21 டிகிரியும் பதிவாயிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை
சற்று குறைந்தும் காணப்பட்டது. வட தமிழக உள் மாவட்டங்களிலும் சமவெளி பகுதிகளிலையும் 33லேருந்து 38 டிகிரி இருந்துச்சு. வட தமிழக உள் மாவட்டங்களில் 33லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் இருந்தது. தென் தமிழ்நாடு உள்பகுதிகளில் 37லிருந்து 39 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சமவெளி பகுதிகளில் வெப்பம் கூடுதல். 37லேருந்து 39, 38 என்பது 100 டிகிரி, 39 என்பது 102 டிகிரி. தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை காரைக்கால் பகுதியில் 32லேருந்து 35 வரைக்கும் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ அதிகபட்சமாக 39 தான் இருந்திருக்கு செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மலைப்பகுதிகளில் 23லேருந்து 29 வரைக்கும் இருந்துச்சு. இந்த மலைப்பகுதியை விடங்க குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பருவத்தில் 21 டிகிரி. கரூர் பருவத்தில் 21 டிகிரி, மலைப்பகுதியில் 23லேருந்து 29 வரை இருந்துச்சு. அதை விட குறைவாக கரூர் பருவத்தில் வெப்பம் குறைந்து பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையோட அறிக்கை இது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் நிலவும் காற்று சுழற்சி கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு காரணமாக மழை பொழிகிறது. அதாவது கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பும் நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்மளும் சொல்லியிருக்கோம். 17/4/2025 தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30லேருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றோட மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில், மன்னிக்கவும், தமிழ்நாடு புதுச்சேரி ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் இடி மின்னல் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 19லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியிலையும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்கள் தான். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு 17/4/2025 அன்று முதல் 19/4/2025 வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி உயர்ந்திருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி உயர்ந்திருக்கும் சராசரியை விட. 20லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இருக்கல. வெப்பம் குறைய வாய்ப்பு. வெப்பம் குறைஞ்சிருக்கும். வரக்கூடிய 20லேருந்து 21 நம்ம ஏற்கனவே சொன்னதான் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும். இதனால் வெப்பம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் அதான் சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர வங்கக்கடல் பகுதியில் எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுப்பெறும். நாளையிலிருந்து 18ஆம் தேதியிலேருந்து தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுப்பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்துள்ள மழைப்பொழிவு பெய்ய வேண்டியது 39 சென்டிமீட்ரு, பெஞ்சிருக்கிறது 39 மில்லிமீட்டர். பெய்ய வேண்டியது 39 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 96 மில்லிமீட்டர். 147% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. இதில் சென்னையில் மட்டுமே 11.8 மில்லிமீட்டர் தான் பெய்யணும். 55.8 மில்லிமீட்டர் சராசரி அதிகம் பெஞ்சிருக்கு. 373% கூடுதல் நிறைய மழை பொழிந்திருக்கு. இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் பற்றாக்குறையில் தான் இருக்குது. 43% பற்றாக்குறையில் தான் இருக்குது. பாக்கி எல்லாமே சராசரி கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. தொடர்ந்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை நாளை அறிக்கையை பார்ப்போம். நன்றி.